இந்த திரைப்படத்தோட இயக்குனர் திரு ஆர் விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் அண்ட் டைரக்டர் ராஜ் கபூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இப்போ அழகிய கண்ணே முதல்ல எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் திங் மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி சாரோட பிரதர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சாரோட படங்கள் எல்லாமே நாங்களும் பார்த்துருக்கோம். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த திரைப்படம் உங்களோட முதல் திரைப்படமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அதை சொல்லும் போது சார் என்ன சொன்னாங்க அதை பற்றி? இந்த அழகிய கண்ணே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து எனக்கு வந்து ஐயா திண்டுக்கல் ஐயா லியோனி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரகாசமாக பிரிட்டோ சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. முதல் வீச்சில் கதை சொன்னேன், 2ஆம் வீச்சில் கதை சொன்னேன், 3ஆம் வீச்சிலும் கதை சொன்னேன். அவருக்கு வந்து கதை திருப்தியாக இருந்துச்சு. புத்தகத்தையும் கொடுத்தேன், அதையும் படித்தார். மகிழ்ச்சியாக இருக்க உடனே அதுக்கடுத்து டக்கு 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 டக்குன்னு பாபா படத்தில் ரஜினிகாந்த் சொன்னாங்க, ரோடு போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க, எல்லாமே நடக்கும்ல. அது மாதிரி எல்லாமே நடந்துச்சு. டக்கு டக்குன்னு இப்பவே ஃபுல் கண்டென்ட்டும் நீங்க சொல்லிட்டீங்க சார். இன்னும் நிறைய பேசலாம் நம்ம கொஞ்ச நேரத்துல. தேங்க்யூ சார், அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜ் கபூர் சார் இங்க இருக்காங்க, அதாவது பிரபு சார், கார்த்திக் சார், இவங்க எல்லாரையும் வச்சு இயக்கிய ஒரு ஜாம்பவான் இங்க இருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், ஒரு நடிகராகவும் அண்ட் இந்த திரைப்படம் குறித்தும் நீங்க சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள். இந்த படத்துல நான் நடிக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான். திடீர்னு வந்து சார் கூப்பிட்டாரு, ஒரு ஒரே நாள் நடிக்கணும் சார், கிளைமேக்ஸில் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி, என்ன ஒரு நாள் கூப்பிட்றீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவனா சரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. வந்து அந்த கேரக்டர் சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படமாக தான் இருக்குது. படத்தில் ஹீரோ வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கான். மெயினாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆயிடுவான். ஏன்னா நான் வந்து முரளியை வச்சுலாம் படம் பண்ணியிருக்கேன். முரளி வந்து எப்பயுமே வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பாப்புல. அந்த மாதிரி இப்போ ரவுண்டில் இருக்கிறது தனுஷ். தனுஷுக்கு அப்புறம் நான் பார்த்து இந்த பையன் தான் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கான். டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஹீரோவை வந்து இயக்குனர் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அழகான பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பாடல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொரியோகிராஃபர்ஸ் அவங்க ஸ்கிரீன்ல வந்தாலே நம்ம மனசு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும். மாஸ்டர் ராதிகா அண்ட் மாஸ்டர் சுஜாதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான 2 பேர், நாயகன் மற்றும் நாயகியை வெல்கம் பண்ணக்கூடிய நேரம். லியோ சிவகுமார் அவர்கள் மற்றும் சஞ்சிதா ஷெட்டி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இதே கலைஞர் டிவியில் நான் ஒரு 12 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதே மேடைகளில் நான் நிறையா நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி நான் வேலை பார்த்துருக்கேன். இன்றைக்கி இதே மேடையில் நான் ஒரு ஹீரோவாக நான் வந்து உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் சார் தான். பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரிட்டோ சார் தான். நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நாள். நானும் அப்பாவும் அம்மாவும் போய் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டோட சாரை மீட் பண்ணோம். அப்போ டேரக்டர் அண்ணன் வரல, விஜயகுமாரன் அன்றைக்கி முதல் நாள் கூட வரல. போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படம் ரெடி எல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. ரிலீஸ் ஆகி அது வேறு லெவலில் ஓடிட்டு இருந்துச்சு. கேட்கலாமா வேணாமா? அப்பா வேற எப்படி சாரை தெரியும்னா, மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் சார் டிவியில் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். சார் இவ்வளோ நாளாக சார் எங்கே இருந்தாங்க, வருஷமாக எங்கே இருந்தாங்க எனக்கு தெரியாது. அப்போ அப்பா என் பக்கத்தில் தம்பியே ஒரு என் ஃப்ரெண்டு தம்பி அப்படின்னாரு. டக்குன்னு பார்த்தேன், என்னப்பா இத்தனை நாள் அதை சொல்லவே இல்லைப்பா என்கிட்ட. கையில் கதையை வச்சுட்டு காட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்கேன், யாரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்து இன்ட்ரோ பண்ணி விடுங்கப்பான்னு கேட்டேன். கையோட கூட்டு போனாங்க. அடுத்த வாரமே சார் நம்பர் வாங்கி போய் நேரில் பார்த்தோம். அப்போ சார் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு கதை தான் முக்கியம், எனக்கு வந்து பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுன்றது என்னோட வித்தியாசமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கதையாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்காமே சார் சொன்னாங்க. சூரியன் உண்மையிலே எங்களோட அழைப்பை ஏற்று அவரோட பிஸி ஷெடியூலில் இன்னைக்கு இந்த விழாவிற்கு, ஏன்னா மற்ற எல்லாமே என் படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அன்னை மட்டும் தான் எனக்கு சிறப்பு விருந்தினர். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஏன்னா நீங்கள் வந்தது எங்கள் எல்லாருக்குமே பெருமைங்கண்ணே.